தனுர் ராசி தனுர் லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. தனுஷை பொறுத்த வரையுமே இந்த புதன் நீசம் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போது, இந்த ராசி எப்போ ஏற்பட்டவங்க, எந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, உங்களுடைய மிடில் டேர்ம் எப்படி இருக்கும், ஆரம்ப கால ஸ்டேஜ் எப்படி இருக்கும், எண்டிங் ஸ்டேஜ் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க நிச்சயமாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசி, இந்த ராசியை பிறக்கிறதுக்கே ஒரு யோகம் பண்ணணுங்க, ஒரு புண்ணியம் பண்ணணும், அப்போ தான் இதில் பிறக்க முடியும். ஏன் இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறனாலயா, எல்லா ராசியை விட எங்களோட ராசி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறனாலன்னு உங்களுக்கு வெறுப்பு வரதான் செய்யும். ஏன்னா இன்றைக்கி கோச்சாரெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்குது. கையில் இருக்குது, காசு செலவு பண்ண முடியல, பதவி இருக்குது, என்னால் அனுபவிக்க முடியல, எல்லார்கிட்டையும் நான் ஏமாறுறேன். தனுசை பொறுத்த வரையும் ரொம்ப 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 யோகமான ராசிங்க. காலபுருஷனுக்கு 9வது ராசி, புண்ணியம் பண்ணினவங்க, எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்க. தனுசை பார்த்து இன்றைக்கி பொறாமப்படாத ஆளுகளே இல்லை. நீங்கள் என்ன மாதிரி இருங்க, நீங்கள் அடிப்படை தேவைக்கு கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் உங்களை பார்த்து 4 பேர் எப்போவுமே ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்பாங்க, பொறாமப்பட்டுட்டே இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். இது இல்லாத, இந்த பாயிண்ட் இல்லாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, உங்கள் மேலே வாழ்க்கையில் பல பேரோடைய கண்ணு இருக்கும். அவங்க உங்களை விட சூப்பராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஏது பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வளரக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள், தாட்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் பெண்களாக பிறந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையை எவ்வளோ தூரம் ஜீரோலேருந்து ஆரம்பித்தாலும், எப்பேற்பட்ட நபரை கல்யாணம் பண்ணாலுமே அந்த மனுஷனை ஜெயிக்க வச்சுட்டு தானும் ஜெயிக்கக்கூடிய பெண்கள் தான் தனுசு ராசி பிறந்தவங்க. மூல நட்சத்திரம்னு சொல்லும் போது கேது நட்சத்திரத்தில், அப்போ தனுசு ராசியில் குரு வீட்டில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் எப்படி ஆன்மீகத்துக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும். எந்த நேரம் யார் கை விட்டாலும் கடவுள்கிட்ட போய் ஒரு நேரம் கண்டிப்பாக சரணாகதி அடைஞ்சிடுவாங்க. நீங்கள் பாருங்கள், 15 வயசு, 20 வயசு, 25 வயசு கடந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டெல்லாம் கோயிலுக்கே போகல, கோயில் பக்கமே எட்டி பார்த்ததில்லை, நிறைய நான்வெஜ் சாப்பிட்றோம், அதெல்லாம் நம்ம என்னால் விட முடியாது, நான் சும்மா அப்படியே ஒகேஷன் கோயில் போயிட்டு அப்படியே வருவேன், இந்த மாதிரி சொன்னவங்க 35 வயசுக்கு மேலே நம்ம கிளியர் கட்டாக இண்டிகேட் பண்ணணும். நம்ம ஒரு பிறந்த கால ஜாதகத்தில் ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், நான் கோயிலுக்கே போனதில்லை மேடம், நம்ம நவகிரகத்தில் போயிட்டு இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நவகிரகமாக அது எங்கேயுமே எனக்கு தெரியாது மேடம், நான் பார்த்ததே இல்லை மேடம் அப்படின்னாங்க. நம்ம பார்க்கும்போது ஜாதகத்தை 2020 பார்த்தோம். இந்த பொண்ணுக்கு அன்றைக்கி வயது வந்து பார்த்திங்கன்னா 25. இன்னைக்கு 2026 அந்த பொண்ணு கூப்பிட்டு சொல்லுது, கோயிலே தான் கதின்னு இருக்கேன் மேடம். எப்படி மேடம் இப்படி கரெக்டாக சொன்னீங்க, என்னால் நம்பவே முடியல. நானா இது கிட்டத்தட்ட எல்லாம் நான்வெஜ் விட்டுட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு மேடம் என்னால். இப்போ இன்றைக்கெல்லாம் எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். அந்த மாதிரி எனக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க எப்பேற்பட்ட ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே ஸ்பிரிச்சுவலில் கண்டிப்பாக போயிடுவாங்க. அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது, கடவுளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ எத்தனை நேரம் தத்தளிச்சுட்டு கீழே விழுந்தாலும் கடவுள் ஒரு துளி கையை கொடுத்து தூக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. மற்ற ராசியை கம்பேர் பண்ணுறதை விட தனுசு ராசியை பிறக்கக்கூடிய நபர்கள் ஒரு யோகமானவங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மற்றவங்க தானும் மற்றவங்களையும் முன்னேறாமல் இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் இவங்களும் முன்னேறிட்டு மற்றவங்களையும் என்றைக்குமே முன்னேறக்கூடிய நபர்கள். நல்லா பாருங்கள், தனுசை பொறுத்தவரையும் அவங்க வாழ்க்கையில் இருந்த அந்த 10 வயசில் இருந்த ஒரு வளர்ச்சி, 20 வயசில் இருந்த ஒரு வளர்ச்சி, 30 வயசில் இருந்த ஒரு வளர்ச்சி, 40 வயசில் ஒரு வளர்ச்சி, அப்படியே படிப்படியாக வாழ்க்கையில் கண்கூடாக இருக்கிறத பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று ஜெயிச்சுருவாங்க வாழ்க்கைன்னு சொல்லலாம். நிறைய கிரகம் தனுசில் இருக்கும்போது, அதுவும் 1989, 1990 இந்த பாண்ட்லாம் சனீஸ்வர பகவான் அங்கேயே இருப்பார். அப்போ என்ன, ரொம்பவே ஸ்ட்ராங்கான கடினமான உழைப்பாளிகள் எந்த இடத்துலையுமே அப்படியே கிவ் அப் பண்ணிவிட்டு வெளியே வர மாட்டாங்க. தனுசெல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துடவே மாட்டாங்க. நிறைய மோட்டிவேஷன், தனக்குள்ளரையே மோட்டிவேஷன் பண்ணுவாங்க, யார்கிட்டையும் எதையும் வெளிக்காட்ட மாட்டாங்க. இன்றைக்கும் பாருங்கள், இவங்களோட டிபியாக இருக்கட்டும், இவங்களோட ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், பெரிய பந்தாவெலாம் இருக்காது. சாமி ஃபோட்டோ, சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே தான் இருக்கும். தன்னை வெளியில் காட்டிக்கொள்றதுக்கு எப்பவுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா தயங்குவாங்க. பெரிய அளவுக்கு இருப்பாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக நடந்துக்குவாங்க, எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. அப்படின்லாம் சில சமயம் பேச மாட்டாங்க, ரொம்ப ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க. ஆனால் சில பேர்கிட்ட மட்டும் நல்லா பேசுவாங்க. இந்த கேரக்டர் என்னடா, இவங்க ஆக்சுவலாகவே இந்த மாதிரி தானா இல்லை மாறுபடுமா அப்படின்னு நமக்கே டவுட் வரும். சில பேர்கிட்ட மட்டும் ரொம்ப 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 மிங்கிளாக பழகக்கூடியவங்க, பல பேர்கிட்ட பேசாதவங்க, பல பேரை வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு போனவங்க. யாரையுமே இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசை பொறுத்தவரையும் பெண்களுக்கே பெண்கள் எதிரிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சூழ்நிலைகள். வளர்த்தி விட்டவன் நீங்கள் யாருன்னு கேட்குறது. தனுசு ராசியில் பிறக்கக்கூடிய ஆண்கள் திருமண வாழ்க்கைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது. எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ராசி. இன்றைக்கி உங்களுக்கு வளர்ச்சி இல்லாதனால
இன்னைக்கு டிரான்சிட்டில் பாருங்கள், குரு ராசிவே பார்க்குறாரு. தைரியமாக வெளியே வந்துடலாம், எந்த பிரச்சனை இருந்தாலும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. சனீஸ்வர பகவானும் ராசியை பார்க்குறாரு. ரொம்ப படபடப்பு, ஒரு எல்லா விஷயத்துலையும் ஒரு துடிப்பாக இன்றைக்கி ஒரு விஷயங்களும் செயல்பட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி மனசில் இரும்பு மனசு அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு தான். இன்னுமே பிறந்த கால ஜாதகத்தில் இந்த சந்திரன் கூட வேறு கிரகம் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ரொம்ப 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 எளிமையான நபர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறதும் சரி, அவங்கக்கிட்ட நடந்துக்கிறதும் சரி, அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிறது மற்றவங்களுக்கு தான் யோகத்தை தவிர்த்து மற்றவங்கனால இவங்களுக்கு எந்த ஒரு யோகம் இல்லைங்க. இதே பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்கன்னா இன்றைக்கி மாமனார் மாமியாருக்கு நிறைய சாப்பாடு ஆக்கி போட்டுட்டு அவங்கள கவனிக்கக்கூடிய ஒரே ராசி இந்த ராசி தான். அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பரவாயில்ல, எவ்வளோ சண்டை வந்தாலும் பரவாயில்ல, பேசிக்கலாம் அப்படின்ட்டு இந்த காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய ராசியும் இந்த ராசி தான். இன்னுமே சொல்லலாம். இனிமேல் இந்த ராசியை பற்றி சொல்லிட்டு போகலாம். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் நீசம் அடையக்கூடியது. இங்கே தொழில் ஸ்தானாதிபதியும் 2வது இந்த திருமண ஸ்தானம் அப்படின்னு 2 பெரிய முக்கிய பொறுப்பை இந்த குருக்கு ஆகாதவருங்க புதன். அப்படியே கேரக்டர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்கூடாக பார்க்கலாம். இந்த புதன் நாளில் போய் நீசம் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? நிறையா விஷயங்கள் இன்றைக்கி சொல்லியாச்சு நம்ம தனுசை பற்றி. காதலில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் கூடவே இருந்தாங்க. 10 வருடம் 12 வருடம் லவ் பண்ணணும், காதல் இன்றைக்கி எங்கே மேடம் போயிடுச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி நிறைய இன்னுமே பாதிப்புகள் அதிகமாக ரீசெண்ட் டைமில் பார்த்தது. தனுசு ராசி லக்னம் வந்து பார்த்திங்கன்னா வேறு, நம்ம கிளியர் கட்டாக இண்டிகேட் பண்ணணும். இது லவ் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் எண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பணம் காசு பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 10 வருஷமும் இந்த பொண்ணுக்காக நான் வந்து உழைச்சிருக்கேன் மேடம். இந்த பொண்ணுக்காக இந்த பொண்ணை நான் வளர்த்திருக்கேன். இன்றைக்கி அந்த பொண்ணு என்னை யாருன்னு கேட்டுட்டு என்னோடய அப்பா அம்மா கொடுத்த கல்யாணத்தை பண்ணிக்கிச்சு, அதை ரீகன்ஃபார்ம் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு. நிச்சயமாக அந்த பொண்ணு அந்த கல்யாணத்துக்கு போகும், உங்க கூட வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சொன்னோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்த கால ஜாதகம் நம்ம சொல்லக்கூடிய ராசி எல்லாமே உங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா, நீங்கள் எப்படி செயல்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு ரிசல்ட்டை சொல்லும். இன்றைக்கி புதன் நாளில் நீசமடையக்கூடிய கிரகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ ஏதாவது ஒன்று பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும், தொழிலில் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக ஓடிட்டே இருக்கும் உங்களோட மனசில். அப்போ தொழில் சார்ந்த பெரிய முயற்சிகள், கூட்டாளியோட சேர்ந்து தொழில் அல்லது மனைவியோட சேர்ந்து தொழில், இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக ஓடிட்டு இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த நேரம் 29 30 நிறைய வரன் பார்த்து சடஞ்சே போயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சமாக காம்ப்ரமைஸ் ஆகி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் மாற்று பாதையை ஜெயிக்கிறதுக்கு இத்தனை நாளாக வேலைக்கு போயிட்டேன், இனி எனக்கு வளர்ச்சிகள் இல்லை, நான் தொழில் பண்ணலான் இருக்கேன், தொழிலில் வளர்ச்சிகள் வருமா? எஸ், கிரக மாற்றங்கள் சூழ்நிலைகள் காரணமாக தொழிலில் பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். நிறைய வழிபாடு பண்ணணும் தனுசு ராசியை பொறுத்தவரையும். அடுத்த குரு காப்பாற்றிட்டு இருந்த குரு 8க்கு போகிறாரு. தனுசை பொறுத்தவரையும் ராசிநாதன் 8ல் போய் உச்சம் பெறக்கூடியது. நிறைய நன்மைகள் இருக்கிற மாதிரி நிறைய தீமைகளும் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத தீமைகள் நிறையா இருக்குது. நிறைய இன்றைக்கி மறந்துடுறீங்க, மறக்குது. அது எல்லாமே படிப்படியாக சரியாகும். அதே போல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே தனுசை பொறுத்தவரையும் ஆகிட்டுருக்கு. அது எல்லாமே படிப்படியாக குறையும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது வேலை சார்ந்து. அதெல்லாமே எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கவலைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இனி அதெல்லாமே படிப்படியாக மாறப்போகுது. நிறைய அள்ளி கொடுத்த கை இன்னைக்கு 100 200க்கே இன்றைக்கி நீங்கள் சிரமப்பட்டுட்டு யோசித்து பார்த்து செலவு பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி இருக்கீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போனவங்களாம் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இன்றைக்கி என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஓடி உழைச்சி எனக்கு ஒன்றும் சேமிக்கலவே இல்லை, மற்றவங்களோட இதையே யோசிச்சுட்டே சந்தோஷத்தை யோசிச்சுட்டு எனக்கு என்ன தேவைங்கிறத மறந்துட்டேன், வெளியே கேட்டால் என்னை திமிரு அடமன்ட்டுன்னு பேசுகிறாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளால் தான் இன்றைக்கி நீங்கள் அதிகமாக காயப்பட்டிருக்கீங்க. இன்றைக்கி பாருங்கள், செவ்வாய் புதன் ராகு இதெல்லாம் 3ஆம் இடத்துல இருக்குது. இப்போ என்ன எது பேசினாலும் பிரச்சனைகள் பண்ணி அந்த மூலியமாக வம்பை இழுத்து அடிதடி ஆகிற கூட அளவுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு இன்றைக்கி தனுசு ராசியை பொறுத்தவரையும் காத்துட்ருக்குது. ஸோ அதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஒரு முயற்சி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். பதட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறையும். சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் ரொம்ப அதிகரிக்கும். முதிர்ச்சி அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். திருமண வாழ்க்கையில் பலருடைய தலையீடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க நீங்கள் இனி அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையிறத பார்க்கலாம். இன்னும் பாசிட்டிவ் அப்படிங்கிறது இருக்குது, அதுக்கு ஈக்குவலான நெகட்டிவும் அப்படிங்கிறது இருக்குது.
இப்போ நம்ம புதனை மட்டும் பற்றி பேசுகிறோம். உங்களோட பிறந்த கால ஜாதகத்தை தனித்துவமாக இருக்கக்கூடிய லக்னாதிபதி சொல்லக்கூடிய நிலைமை இன்னைக்கு பலம் பலவீனத்தை பொறுத்து கண்டிப்பாக பிறந்த கால ஜாதகம் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தல நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.